ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருஷ் ஐஃபை. நான் உங்கள் கிருஷ்ணா. இப்போது பார்க்க போகிற வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறீங்க. ஃபுல்லி ஐஎன் செக்மெண்ட்டு. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒர்த்தூர் தான் லொக்கேஷன், பெங்களூர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக வீடியோ எப்படி இந்த ரூம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். நம்ம இது பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஃபுல்லாகவே அக்வாஸ்டிக் டோர் தான் கொடுத்துருவோம். நம்ம வந்துட்டு இதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நியர்லி 6 into 7 inch வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே ஃபைன். அக்வாஸ்டிக் டோர்னு சொன்ன இல்லைங்களா, பாருங்கள் இதனுடைய டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்துட்டு 6.5 7 inches மட்டும் வந்துடும். அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இதுக்கு லாக் போட முடியாது. அதனால தான் வந்துட்டு வெறும் டோர் ஹேண்டில் மட்டும் கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது பியூர்லி வந்து அக்வாஸ்டிக் டோர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர், கம்ப்ளீட்டான டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா ரூம் டைமென்ஷன் தான் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்த ரூம் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 18 feet வந்துட்டு 28 feet வந்துட்டு லென்த்து, 18 feet வந்துட்டு விட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 feet வந்துட்டு ஆல்ரெடி 30 feet இருந்துச்சு. 2 feet வந்துட்டு நம்ம பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுக்கோசரம் பார்ட்டிஷன், கஸ்டமர் வந்துட்டு டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன் நான். ஆனால் டவர் ஸ்பீக்கர்ஸ் அவங்களுக்கு தெரியக்கூடாது, டவர் சென்டர் எதுவுமே தெரியக்கூடாது. எனக்கு இன்வால்வ் இருக்கணும். ஆனால் எனக்கு இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ் வேணால் எனக்கு டவர் ஸ்பீக்கர்ஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு கஸ்டமர் அதே தான் வேணும்னு கேட்டதுனால 2 feet நான் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு 2 டவர் ஸ்பீக்கர்ஸையும் வந்துட்டு உள்ளே வச்சுட்டு சென்டர் கூட வந்துட்டு உள்ளே தான் வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே. இது ரூம் விட்டு பண்ணி பார்த்தாச்சு. சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இவங்க மோல்டிங் வந்துட்டு போடும் போதே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த டெடிகேட்டட் ஹோம் தியேட்டர் ரூம் கோசமே பண்ணிக்கிறது. இது சீலிங் ஹைட் வந்து நியர்லி 12 feet இருக்குது சீலிங் ஹைட்டு. நான் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 10.5 feet மட்டும் நான் சீலிங் ஹைட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் 10.5 feet மட்டும் எதுக்கோசரம்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா அந்த 1.5 feet கேசிடேசி போகிறதுனால வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 18 inches வேணும் உங்களுக்கு. அதுக்கோசரம் வந்து அந்த 18 inches போக 10.5 feet வந்துட்டு நம்மளுக்கு வந்து சீலிங் ஹைட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு இதெல்லாமே டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்மளுடைய டிசைன் தான் கொடுத்துக்கிறது கஸ்டமருக்கு. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அட்வான்ஸ் ஆன உடனே நான் வந்துட்டு 3D டிசைன் கொடுக்குவேன். ஆஃப்டர் 3D டிசைன் கொடுத்த பிறகு கஸ்டமர் ஓகேனா பிறகு தான் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓகே, நம்ம வந்துட்டு ரூம் டைமென்ஷன் இதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னாக்கா கான்ஃபிகரேஷன் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓகே, கான்ஃபிகரேஷன் கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு கீழே 7 channel கொடுத்துக்கிறேன், மேலே 4 channel கொடுத்துக்கிறேன், ஒரு சப்வூஃபர் 7.1.4 தான் எங்கள் கான்ஃபிகரேஷன் கொடுத்துக்கிறீங்க. எந்த பிராண்டில் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டவர் ஸ்பீக்கர் தான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது டவர் ஸ்பீக்கர்ஸில் எந்த மாடல், ஃபோக்கல்லே வந்துட்டு K2 ARIA 936 தான் வந்துட்டு இங்கே ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது ஓகே, ஸ்பீக்கர்ஸு டவர் ஸ்பீக்கர் கொடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு ஃபோக்கல்லே வந்துட்டு CC900 தான் வந்துட்டு ஃபோக்கல்லே வந்துட்டு சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துக்கிறேன். சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இது பார்த்தாச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஃபோக்கல்லே வந்துட்டு சப் 12 inchல வந்துட்டு 1000 சப் தான் வந்துட்டு இங்கே கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இது கூட நியர்லி வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 450 500 watts மட்டும் பீக் பண்ணக்கூடியது. ஆக்சுவலி இந்த கஸ்டமர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்துட்டு இவங்க வெறும் சாஃப்ட் லிசனிங், இவங்களுக்கு அவ்வளோ பேஸ் பிடிக்காது. அதனால வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு சப் போதும். 12 inch பெரிய ரூம்க்கே வந்துட்டு 12 inch சப் தான் கொடுத்துருக்கேன். அது ஃபோக்கல்லே 1000 தான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு இது 12 inch சப் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போது சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நான் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டாப் ஆஃப் தி லைன்னு சொல்லலாம். சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோக்கல்லே 300 IW தான் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்குது. இதுதான் வந்துட்டு டாப் ஆஃப் தி லைன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி வந்துட்டு 5.5 inches டிரைவர் வந்துடும், ஒரு ட்விட்டர் வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே இன்வால்வ் செக்மெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு இதனுடைய வேட்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 8 ohms வந்துட்டு 150 200 watts மட்டும் பண்ணக்கூடியது தான் வந்துட்டு சரௌண்ட் பேக் பண்ணிக்கிறோம் நம்ம. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கூட வந்துட்டு 2 ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 feet வந்துட்டு விட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 feet இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு 7 inches வந்துட்டு ஃப்ளோர் ரேஸ் பண்ணியிருப்போம். 6 feet இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு இந்த விட்டு ஆஸ் யூஷுவல் வந்துட்டு உங்களுக்கு 18 feet இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்துட்டு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ICW 100 தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ICW 100 தான் வந்துட்டு அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 7.1.4 கான்ஃபிகரேஷன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 11 channel தான் வந்துட்டு இங்கே கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா மரான்ஸில் வந்து 8015 நம்ம கொடுத்துக்கிற AV ரிசீவர். இதோ பாருங்க, டியூவல் டிஸ்பிளே வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒன் ஆஃப் தி ஃப்ளாக்ஷிப்பு ஃபாஸ்ட் மூவிங் AVR இருந்தது அந்த டைமில். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மரான் சினிமா 60 வந்திருக்கு. இப்போ அதுக்கு ப்ரீவியஸ் மாடலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 8015 தான் டாப் லைனில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம ரன் பண்ணுறதுக்கு மீடியா பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு NVIDIA ஷீல்டு தான் வந்துட்டு இங்கே நம்ம மீடியா பிளேயர் கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓகே ஃபைன். ஆடியோ வீடியோ ரிசீவர் பார்த்தாச்சு, ஸ்பீக்கர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா
இங்கே கொடுத்துக்கிற நம்ம ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு சோனிலேயே வந்து லேசர் ப்ரொஜெக்டர் EX5000 தான் வந்துட்டு நம்ம ப்ரொஜெக்டர் கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு ஓகே நம்ம ஹெவி ரிசீவர் அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்க்ரீன் சைஸாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எந்த சைஸில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு 165 இன்ச்சஸ் டயக்னலி ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறோம். ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கலாமா இருந்துச்சு. எதுக்குன்னா என் டு என் வந்துட்டு அப் டு வந்துட்டு நம்மளுக்கு 185 இன்ச் மூட் பண்ணலாமா இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு ப்ரொஜெக்டர் வந்துட்டு இன்னும் பேக் சைட் போகணுன்றதுனால வந்துட்டு 165 போதும்னு சொன்னாங்க கஸ்டமர். அதனால் வந்துட்டு 165 இன்ச்சஸ் டயக்னலி அக்காஸ்டிக் ஓவன் ஸ்க்ரீன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துக்கிறோம் நம்ம வந்துட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஏவி ரேக் இருக்காது. எதுக்குனாக்கா பார்த்தா 2 ஃபீட் வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறதுனால வந்துட்டு எல்லாமே வந்து இது உள்ளே வந்துட்டு சஜஸ்ட் பண்ணுற மாதிரி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது பாருங்கள், இந்த கேப் தெரியும் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு 2 ஃபீட்டுக்கு வந்துட்டு ஏவி ரேக் பண்ணாமல் வந்துட்டு இத்தியே வந்துட்டு ஏவி ரேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் உள்ளே பண்ணி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அது கூட காமிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா இதுதான் வந்து சென்ட்ரல் சேனல் ஸ்பீக்கர்ஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா டவர் ஸ்பீக்கர்ஸு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா டவர் ஸ்பீக்கர்ஸு வச்சுக்கிறேன் நான் உங்களுக்கு வந்துட்டு. ஆர்ஏலே வந்து பிகர் மாடல் இது. ஆர்ஏலே K2 936 தான் வந்துட்டு இது. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தாச்சு, ப்ரொஜெக்டர் பார்த்தாச்சு, ஆடியோ வீடியோ ரிசீவர் பார்த்தாச்சு. அதே மாதிரி இந்த ரூம் சைஸுக்கு நான் கொடுத்துக்கிற ஏசி பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு கேரியரில் தான் கொடுத்துக்கிறேன் வந்துட்டு 2TRல வந்துட்டு ஏசி கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோக்கல்லையே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ஒரு 12 இன்ச்சு ஒரு 450லேருந்து 500 வாட்ஸ் மட்டும் பண்ணக்கூடியதாக வந்துட்டு இந்த ஃபோக்கல் சப்வூஃபர் உங்களுக்கு வந்துட்டு. இது கூட டாப் ஆஃப் தி லைன் 1000 மாடல் தான். என்னுடைய மாடல் நம்பர் 1000 வரும் உங்களுக்கு வந்துட்டு. இதுதான் டாப் ஆஃப் தி லைன் சப்வூஃபர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு 12 இன்ச். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நான் கொடுத்துக்கிற சீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோட்டல் எல்லாமே வந்து சிங்கிள் ரெக்லைனர்ஸ் தான் கொடுத்துக்கிறேன் வந்துட்டு. இங்கே எல்லாமே இண்டிவிஜுவல் ரெக்லைனர்ஸ். டோட்டல் 8 சீட்டர்ஸ் கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. 8 சீட்டர்ஸ் ரெக்லைனர்ஸ் வித் நாப்பா லெதரோட கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. இது கூட வந்துட்டு மேனுவலில் மோட்டரைஸ்டு ஒரு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு USB சார்ஜர் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ பாருங்கள் எவ்வளோ ரெக்லைன் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள் இவ்வளோ ரெக்லைன் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ரெக்லைனர்ஸு ஓகே இது எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம இந்த வீடியோவில் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ப்ரைஸ் பாட்டுக்கு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இங்கே வந்துட்டு இன்க்ளூடிங் லைட்டிங்ஸு, இன்டீரியரு, டிசைனு இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம தான் டிசைன் பண்ணி கொடுத்துருது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு இது கம்ப்ளீட் செட்டப்னுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு 25 lakh rupees ஆயிருக்கு. இந்த ரூமுக்கு மட்டும் நம்ம ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துக்கிறோம் நம்ம கஸ்டமருக்கு. இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 25 lakhs பண்ணி கொடுத்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம. இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு ஹோம் தேட்டர் ரூம் பண்ணணும் இல்லை செட்டப் பண்ணணும்னு இருந்துச்சுனாக்கா வந்துட்டு நாங்கள் பெரிய ரூம்லேருந்து சின்ன ரூம் மட்டும் பண்ணுறோம். நாங்கள் வெறும் பெரிய பட்ஜெட் தான் பண்ணதில்லை. நாங்கள் ஸ்மாலர் ரூம் கூட பண்ணிட்டு இருக்கிறோம், பிகர் ரூம் கூட பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் வந்துட்டு எந்த ரூம் சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு கிறிஸ்டைஃபைக்கு கால் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுடைய ரூம் டைமென்ஷன் சொன்னாலே சொல்லுவோம் நம்ம. ஃபஸ்ட்டு வந்துட்டு பட்ஜெட் பார்ட் தான் வரும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னாக்கா வந்துட்டு நீங்கள் எல்லாத்துக்குமே செப்பரேட் பட்ஜெட் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஹோம் தேட்டருக்கும் வந்துட்டு இந்த பட்ஜெட்னு பண்ணியிருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அந்த பட்ஜெட் நம்மகிட்ட சொன்னால் அந்த பட்ஜெட்டில் எந்த ஸ்பீக்கர்ஸ் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அட்வைஸ் கொடுப்போம் நம்ம. அது பிரகாரமே நீங்கள் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களிலிருந்து விடை பெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா.